ஆமாம் கைஸ், நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கான். இப்போ கைஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு எப்படி திருட வந்தான், ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா திருட வந்திருக்கான், இதை வச்சு வியூஸ் ஏற்ற பார்க்குறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. எப்படி திருட வந்தால் எப்படி முன்னாடியே தெரியும், ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஆக்சுவலாக திருட வரான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு அவன் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே இப்போ நைட்டில் வரமாட்டான். அந்த அளவுக்கு தைரியம் வேறு யாருக்குமே கிடையாது. போலீஸை கூட ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே தைரியமாக உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் எங்கெங்கே சந்து இருக்கும், தப்பிச்சு வரதுக்கு எங்கே வழி இருக்குலாம் பார்த்துட்டு தான் போவானுங்க. அதனால் இப்போ நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருடன் பகலில் தாங்க வருவான். ஃபஸ்ட்டு பகலில் வந்துட்டு நோட்டை விட்டு அதுக்கப்புறமேட்டு நைட்டு வருவான். ஸோ இப்போ நான் பகல் எடுத்து வீடியோ காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு, அப்புறமேட்டு மெரூன் ஷர்ட்டு, பிளாக் ஷர்ட்டு, 3 கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு 3 பசங்க வருவானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வழியில் நடந்து வரானுங்க. அந்த பாட்டி தள்ளி விட்டுட்டு வரானுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் சந்து, அந்த பக்கம் சந்து, வீடு எல்லாமே பார்த்துருக்கானுங்க. இது கரெக்டாக என்ன டைமுக்கு வந்தானுங்கன்னு தெரில. ஆனால் மதிய டைமில் தான் வந்திருப்பானுங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாம் வீட்டுக்குள்ளே தூங்கியிருப்போம், வெயிலில் வரமாட்டோம். அந்த டைமில் வந்துட்டு ஃபுல்லாக நோட்டை விட்டுருக்கானுங்க. இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இடம் பக்கமாக போயிருக்கானுங்க. இப்போ 3 இடம் போய் பார்த்துட்டு நம்ம வீட்டில் எங்கே மோட்ரு இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டானுங்க. சும்மா அப்படியே பார்த்தாவே தெரிஞ்சிடல மோட்ரு இருக்கிற இடம், அப்புறம் யூபிஎஸ் இருக்கிற இடம், அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு பிளான் பண்ணிவிட்டு பகலில் வந்துட்டானுங்க. நம்ம பகலில் காட்டுங்க. இவர் தான் இந்த பசங்க, 3 பசங்க. ஸோ இந்த 3 பசங்க தான் திருடி இருக்கானுங்க, கன்ஃபார்ம் தெரியுது. அதே தான் நைட்டு பார்த்திங்கன்னா. இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நைட் வீடியோ. இப்போ வந்து நான் பகலில் எடுத்த வீடியோ காமிச்சிட்டேன். இப்போ நைட்டு பாருங்கள், பகலில் எடுத்த அதே பசங்க தான் நைட்டு வந்திருக்கானுங்க. இப்போ இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இருங்க, எங்களோட கேமராவில் ஓரளவுக்கு ரெக்கார்ட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேமராவில் நாங்கள் ரெக்கார்டிங் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டாக வீட்டுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது அந்த லெஃப்ட் சைடு மட்டும்தான் நமக்கு வந்து கேமராவோட இது கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒருத்தன் வரான், வந்துட்டு முன்னாடி வரைக்கும் போவான். முன்னாடி வரைக்கும் போய் பார்த்துட்டு யாராவது வராங்களா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அவன் வந்து சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவன் வந்து மோட்டர் எடுக்க உள்ளார நுழைவான். அப்போ வந்து நாய் பார்த்திங்கன்னா லைட்டாக கத்த ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 2 பேர் வந்துட்டு இருக்கானுங்க. இந்த 2 பேர் உள்ளார போகிறானுங்க. உள்ளார 2 பேரும் போயிட்டு ஏதோ பார்த்துட்டே இருப்பானுங்க. பாருங்க, இன்னும் டீட்டெயிலான ஃபோட்டோஸ். எப்பயுமே முன்னாடி ஒருத்தன் இந்த சைடு ஒன்று போயிட்டான், வந்து யாரும் வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாருங்கள் திரும்பி வரான். அதே ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்ட வந்தேன் பையன். அவன் ட்ரெஸ்ஸு பின்னாடி கூட ஏதோ பொம்மை கூட இருக்குது, ஏதோ சின்ன என்னன்னு தெரில. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீதி 2 பசங்க வெளியே இருக்கானுங்க, யாராவது வரானுங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. மீதி ஒருத்தன் உள்ளார இருக்கான் மோட்டர் சரி பண்ணிட்டு. இந்த கரண்ட் ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் அவன் யூபிஎஸ் பிடிங்கிருக்கான். அந்த டைமில் தான் எங்களுக்கு கரண்ட் போயிருக்கு. ஆனால் மழை காலங்கிறனால எங்களுக்கு வந்து வேர்க்கலாறனால உடனே தெரியல கரண்ட் போனது. ஃபுல்லாக கரண்ட் போயிடுச்சு. அப்போ கூட அவனுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமாக உள்ளாரியாக தான் நோண்டிட்டு இருக்கானுங்க. இல்லை, ஒருத்தர் சிகரெட் வேறு அடிச்சிட்டு இருக்கான் ஃபுல்லாக. ஃபைனலாக நம்ம கரண்ட் ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டில் ஒரு பழைய பம்ப் இருந்துச்சு, அதை தூக்கிட்டு போயிட்டானுங்க. உங்களோட ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. இது வந்து நம்மளோட கேமராவில் எடுத்த வீடியோஸ். இப்போ வருங்க, அவங்களோட ஃபேஸ் இதில் நல்லா கிளியராக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி உங்களை பார்த்தவங்களா இருந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். புதுசாக பார்க்குறால எங்களுக்கு யாரும் தெரியல. அப்படியே அவன் பாட்டு ஜாலியாக சிகரெட் அடித்து நின்றுருக்கான். பார்த்தா எப்படி பொறுமையாக நடந்து வரான் பாருங்க. ஸோ இதுதான் இந்த பையன். இவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வயசு இருக்கும் இவனுக்குன்னு சொல்லிட்டு. இவனுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்குள்ளே தாங்க இருக்கும் சொல்ல போனால். பார்த்தாவே தெரியுது சின்ன பையன் தான். ஃபோட்டோ நான் ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். பகல் எடுத்த ஃபோட்டோ, நைட் எடுத்த ஃபோட்டோவும் உங்களுக்கே தெரியும்.
வந்ததுக்கு எதுக்கு வந்தானுங்களா இல்லையோ ஒரு பம்பை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் மோட்டர் லைன்லாம் கட் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இவனுங்களை கண்டுபிடிச்சிச்சா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. பட் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் திருடா வர மாதிரி இருந்தால் பகலில் எவனா புது ஆளுங்க யாராவது நோட்டை விடுறாங்களான்னு பாருங்கள். அப்படி புது ஆளுங்க நோட்டை விடுற மாதிரி தெரிஞ்சால் கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. இங்கே என்னடா வேலைன்னு சொல்லி மிரட்டி விட்டிங்கன்னா தான் அவங்க இன்னொரு நாள் பகலில் வரத்துக்கு பயப்படுவாங்க. ஸோ யாருன்னு தெரியாதவங்க வீட்டு பக்கத்தில் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே, மறக்காமல் லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்திருக்கும். பட் இதுலேருந்து நீங்கள் எதாவது விஷயம் தெரிஞ்சுக்கினா கூட தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டு அதிகமாக இருக்கனால கண்ணாடி போட்டிருக்கேன். பாய்.